இந்த கொஷின் பாருங்கள், பார்க்க ஈஸியாக மாதிரி தான் இருக்கும். ஈஸி தானா, ஆனால் ட்ராப்பும் இருக்கும் இதில். பாருங்கள் அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பிவிக்கு கொஷின் தான் அது. கோடிங் டிகோடிங்கில் வரும் அது. அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க, ABCDE ஓகேங்களா கொடுத்துட்டாங்க அவங்க. இப்போ எப்படி எழுதியிருக்காங்கன்னா P1 Q2 R3 S4 P5 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா Q2 B F V7 ஏன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த மேலே இருக்கிறதுக்கு இது கீழே இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் A வந்து P1 இருக்காங்க, B Q2 இருக்காங்க, C R3 இருக்காங்க, D S4 இருக்காங்க, E T5 இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ABCDயை PQRST இருக்காங்க. ஓகேங்களா, அந்த A1 B2 C3 D4 E5 அதையும் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி Q2 B F V7 ஏன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு கேட்குறாங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட ஆன்சர் எல்லாம் சேமாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். அதுதான் நம்ம ட்ராப் இதில். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் Q2 எப்படி என்னன்னு பாருங்கள், B எழுதலாமா? இப்போது Q2 B எப்படி என்னன்னு பாருங்கள், Q2 எழுதலாமா? ஏன்னா Q2 B எழுதலாம், Q2 B எழுதலாம், அப்போ B Q2 எழுதலாம்ல, Q2. ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து F பாருங்கள், F எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஈக்கு அடுத்தது F, ஈக்கு அடுத்தது F, Tக்கு அடுத்தது U, Fங்கிறது 6, அப்போ U6 எழுதலாங்களா? அதை U6 V7 இருக்குது. V7 இங்கே U6 கற்றுனா வரும் V7, இங்கே F கற்றுனா வரும் FG, அப்போது V7 G எழுதலாங்களா? அப்போது G. ஓகேங்களா, இப்போது A எப்படி இருக்காங்க பாருங்கள், P1 இருக்காங்க, G P1. ஓகேங்களா, அப்போது இதுதான் ஆன்சர். B Q2 U6 GP1, B Q2 U6 GP1, அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டா ஓகே. ஆனால் இங்கே ஆன்சர்லேருந்து போனாக்கா அதே பாருங்கள் BQ2 ரெண்டு இடத்துல பாருங்கள், BQ2 U6 GP1 EP1 இருக்குது. நம்ம தப்பாக அடிச்சு வந்துடல, அதை நான் ட்ராப்னு சொல்ல வந்தாங்க. நான் இங்கே அதே மாதிரி பாருங்கள், இங்கே BQ2 V7 GP1 நடுவில் ஒரே ஒரு டைம் தான் மாற்றிருக்காங்க. அதனால தான் நம்ம ட்ராப்னு சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.